जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கட்டிகாஸ்தானம். கட்டிகையின் தொன்மை. கிபி 4ஆம் நூற்றாண்டு ஆரம்ப காலத்திலேயே ஒரு ராஜா தன்னுடைய வித்யா குருவோடு கூட ஒரு கட்டிகாஸ்தானத்தில் வித்யாபியாசம் செய்திருக்கிறான். அந்த ராஜா கர்நாடக தேசத்தில் ஷிமோகா பகுதியைச் சேர்ந்தவன். அவன் படித்த கட்டிகாஸ்தானம் இருந்ததோ காஞ்சிபுரத்தில். ஒரு ராஜாவே எத்தனையோ 100 மைல் கடந்து வந்து சேர்ந்து படிக்கும்படியாக அத்தனை உயர்வுடன் காஞ்சிபுரத்தில் கல்வி விலாசம் இருந்திருக்கிறது. அவனுடைய குருவும் அவனோடு வந்தார் என்பதால் மிகவும் உயர்ந்த சூக்ஷ்மமான சாஸ்திரங்கள் இந்த கட்டிகாஸ்தானத்தில் போதிக்கப்பட்டதாக ஊகிக்கலாம். ரயிலும் ரோடும் இல்லாத ஆதி நாளிலிருந்தே வித்யைக்காக நம் தேசத்தவர்கள் 1000-1500 மைல் தாண்டி போயிருக்கிறார்கள். காஞ்சியிலிருந்து காசிக்கு, பாட்டலிபுரத்துக்கு என்றெல்லாம் போயிருக்கிறார்கள். சிதம்பரத்தில் பதஞ்சலி பாடம் சொல்லிக் கொடுத்ததாக சொன்னேனே, அதற்கு கௌட தேசம் என்கிற வங்காளத்திலிருந்து கூட சிஷ்யர் வந்திருக்கிறார். கௌடர் என்றே அவரை சொல்வது. அவருடைய சிஷ்யருக்கு சிஷ்யர்தான் ஆச்சாரியாள். ஆச்சாரியாள் காசியில் வேதாந்தம் போதித்த போது கற்றுக்கொள்வதற்காக சோழ தேசத்திலிருந்து சனந்தனர் என்பவர் அங்கே போயிருக்கிறார். இவர்தான் பிற்பாடு பத்மபாதர் என்று பெயர் பெற்றவர். இம்மாதிரி ஷிமோகாவிலிருந்து காஞ்சிபுரத்திற்கு வந்த ராஜாவின் பெயர் மயூரவர்மா. அவனுடைய குருவின் பெயர் வீரசர்மா. சர்மா பிராமணன், வர்மா க்ஷத்ரியன், குப்தா வைஷ்யன், தாசன் 4ஆம் வர்ணம். சகல சாஸ்திரங்களையும், அதாவது பிரவச்சனம், நிகிலம் என்று சாசனத்தில் கண்டிருக்கிறது. சாங்கோபாங்கமாக படிப்பதற்காக இந்த 2 பேரும் போனார்கள் என்று மயூரவர்மாவுக்கு 2 பட்டம் தள்ளி ஆட்சி செய்த காகுத்சவர்மா என்பவன் ஷிமோகா ஜில்லாவில் உள்ள தலகுண்டாவில் ஸ்ரீ பிரணவேஸ்வர சுவாமி கோவில் தூண் ஒன்றில் பொறித்திருக்கும் கல்வெட்டில் சொல்கிறான். எபிகிராபிகா இண்டிகா 8ஆம் வால்யூமில் சாசன வாசகம் இருக்கிறது. ய பிரயாய பல்லவேந்திர புரீம் என்பதாக காஞ்சியை பல்லவேந்திரபுரி என்று சொல்லி கட்டிகாம் விவேச, கட்டிகையில் சேர்ந்தான் என்று முடித்திருக்கிறது. ஏற்கனவே குருவிடம் படித்து முடித்துவிட்ட ராஜா அல்லது ராஜகுமாரன் அந்த குருவையும் அழைத்து கொண்டு சகல சாஸ்திரத்தையும் சாங்கோபாங்கமாக கற்க நம் காஞ்சிபுரத்துக்கு வரும்படியான பெருமை அங்கே இருந்த கட்டிகைக்கு இருந்திருக்கிறது என்பதிலிருந்து நாளந்தா, தக்ஷசீலா யூனிவர்சிட்டிகளைப் போல நம் தமிழ்நாட்டிலும் இருந்திருப்பது தெரிகிறதோ இல்லையோ? மயூரவர்மாவின் காலமான அந்த 4ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் காஞ்சிபுரத்தில் இருந்து கொண்டு ஸ்கந்த சிஷ்யன் என்ற பல்லவராஜா ஆண்டிருக்கிறான். இவன் சத்யசேனன் என்ற இன்னொரு ராஜாவிடமிருந்து ஒரு கட்டிகையை ஜெயித்து பெற்றான் என்று வேலூர் பாளையத்தில் உள்ள 3வது விஜயநந்திவர்மாவின் சாசனம் ஒன்றிலிருந்து தெரிகிறது. வேலூர் பாளையம் என்பது அரக்கோணத்துக்கு வடமேற்கே 7 மைலில் இருக்கிற ஊர். இந்த சாசனம் சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன் 2ஆம் வால்யூம் 5ஆம் பார்ட்டில் பிரச்சுரமாய் இருக்கிறது. ஸ்கந்த சிஷ்யஸ் ததோ அபவத் த்விஜானாம் கட்டிகாம் ராஜ்ய சத்யசேனாத் ஐஹாரயஹ. த்விஜானாம் கட்டிகாம் அதாவது பிராமணர்களுடைய கட்டிகையை என்று அர்த்தம். இதிலிருந்து வேத சாஸ்திர அடிப்படையில் ஏற்பட்ட கல்வி சாலையே கட்டிகை என்று தெரிகிறது. கல்பதரு மேற்கோளிலிருந்தும் அங்கே தற்போது வழக்கொழிந்துவிட்ட அதர்வ வேத அத்தியனம் கூட நடத்தியிருப்பதாக தெரிந்ததல்லவா? எதிரி அரசனிடமிருந்து கட்டிகையை கைப்பற்றியதை முக்கியமாக சொல்லியிருப்பதிலிருந்து அது யூனிவர்சிட்டி போல பெரிய ஸ்தாபனமாக இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. கட்டிகைகளில் வேத வித்யை மட்டுமின்றி வேதத்தில் அதிகாரமுள்ள பிரம்ம க்ஷத்ரிய வைஷ்யர்களுக்கான எல்லா வித்யைகளுமே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும், இவற்றில் க்ஷத்ரியர்களுக்கான தனுர்வேத சிக்ஷையினால் எதிர்காலத்துக்கான வீரர்கள் உருவாக்கப்பட்டார்கள் என்பதால் தான் குறிப்பாக சத்ரு ராஜாவிடமிருந்து கட்டிகையை கைப்பற்றி இருக்கக்கூடும் என்று ஒரு அனுமானம். அல்லது அறிவுக்கோட்டை என்ற
காரணத்துக்காகவே அறிவை மதித்த அக்காலத்தில் ஒரு ராஜா இன்னொரு ராஜாவின் வித்யாசாலையை தன்வசப்படுத்தி கொண்டிருக்கலாம். த்விஜர் என்பதன் நேர்மொழிபெயர்ப்பு இரு பிறப்பாளர் என்பது. உபநயன சம்ஸ்காரத்தினால் இரண்டாவது பிறப்பு எடுப்பதாக கருதப்படும் முதல் 3 வர்ணத்தாருமே த்விஜர்கள்தான். அதனால் த்விஜர்களுடையவை எனப்படும் கட்டிகைகளில் க்ஷத்ரியர்களும் படித்திருக்க இடமுண்டு. மயூரவர்மா என்று சற்று முன் சொல்லப்பட்டவன் க்ஷத்ரியன்தானே. சத்யசேனன் என்ற சத்ரு ராஜாவின் பேரிலிருந்து அவன் அசோக சாசனம் சொல்லும் சத்திய புத்த, அதாவது புத்திரதான் புத்த என்றாயிருக்கிறது. அரசர்களின் ஒருவன். இந்த சத்தியபுத்திரர்கள்தான் தொண்டை மண்டலாதிபதிகள் என்றெல்லாமும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்திருக்கிறேன். குறிப்பு: இந்த ரிசர்ச் விவரம் நம் நூற் பகுதிகளில் ஒன்றில் வெளிவரலாம். வேலூர் பாளைய சாசனம் இன்னொன்றிலிருந்து நரசிம்மவர்மா காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியதோடு பிராமணர்களுக்கென, அதாவது இங்கேயும் த்விஜானாம் என்று இருக்கிறது, கட்டிகாஸ்தானமும் மறுபடி கட்டி கொடுத்தான் என்று தெரிகிறது. புனர்வியதாத் மறுபடி கட்டி கொடுத்தான் என்று இருப்பதால் இவனுக்கு ரொம்ப காலம் முன்பே கட்டிகை இருந்து அது இவன் நாளில் சிதிலமாய் இருக்க வேண்டும். அதை இவன் அதன் முக்கியத்துவம் உணர்ந்து புனர் நிர்மாணம் செய்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அழகான ஸ்லோகமாக இருக்கிறது சாசனம். தத் புத்திர சுனக நரசிம்மவர்மா புனர்வியதாத் யோ கட்டிகாம் த்விஜானாம் சிலாமயம் வேஷ்ம சசாங்க மௌளேஹே கைலாச கல்பம் ச மகேந்திர கல்பம். கற்கோயிலின் தோற்றம். சிலாமயம் வேஷ்மம் என்றால் கருங்கல்லால் ஆன கிரகம், கற்கோயில். இப்போது கோவில் என்றால் கருங்கல்லை அடுக்கி கட்டியதுதான் என்றாகிவிட்டதால் இதை விசேஷமாக குறிப்பிடுவானேன் என்று தோன்றலாம். ஆனால் காரணத்தோடுதான் இங்கே இப்படி சொல்லியிருக்கிறது. 7ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இருந்த மகேந்திரவர்ம பல்லவனுக்கு முன்பெல்லாம் செங்கல், மரம் முதலியவற்றால் தான் கோயில் கட்டினார்கள். மகேந்திரவர்மாதான் முதலில் கற்கோவில் கட்டினவன். கட்டினவன் என்பது தப்பு, கோவில் எடுத்தவன் என்றே அவனை சொல்ல வேண்டும். ஏனென்றால் இவன் காலத்தில் கூட மலைகளிலிருந்து பாறைகளை வெட்டி ஸ்லாபுகளாக, அதாவது துண்டங்களாக செதுக்கி கொண்டு வந்து அவற்றை அடுக்கி கோவில் கட்டுவது என்ற வழக்கம் ஏற்படவில்லை. பின்னே எப்படி கற்கோவில் எடுத்தான் என்றால், குன்றாக பெரிய பாறைகளில் இருக்கும் இடத்துக்கு போய் அங்கே அந்த குன்றையே குடைந்து செதுக்கி அப்படியே கோவிலாக ஆக்கும்படியாக செய்தான். செங்கல்லாலோ மரத்தாலோ ஆதியில் கோயில் அமைத்ததிலிருந்து இது முதல் டெவலப்மெண்ட், அதாவது வளர்ச்சி. 2வது டெவலப்மெண்ட் மகேந்திரவர்மாவுக்கு 100 வருஷம் பிற்பாடு வந்த இந்த 2வது நரசிம்மவர்மனான ராஜசிம்ம பல்லவனின் காலத்தில் ஏற்பட்டது. அதாவது இவன்தான் பெரிய பெரிய பாறைகளை துண்டங்களாக வெட்டி செதுக்கி எங்கே வேண்டுமானாலும் எடுத்து கொண்டு வந்து அவற்றை அடுக்கி நிஜமாகவே கோயில் கட்ட ஆரம்பித்தான். அந்த முதல் கோவில்தான் காஞ்சி கைலாசநாதர் ஆலயம். அதைத்தான் குறிப்பாக சிலாமயம் வேஷ்மம் என்று சொல்லியிருக்கிறது. குன்றுகளை குடைந்து கோவிலாக்கின போது, அதாவது குடைவரை கோவில் என்பது இதைத்தான். நாம் கல் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டும், அதாவது சுவாமியை தேடிக்கொண்டு நாம் போக வேண்டும். கல் நம்மை தேடி வரும்படியாக அதை செதுக்கி கொண்டு வந்து செங்கல்லை போலவே இசைத்து கட்டி சுவாமியே நம்மிடம் எழுந்தருளும்படியாக செய்த முதல் கற்கோவில் கைலாசநாதருடையது. இதை கட்டிடக் கோயில் என்பார்கள். விஷயம் தெரிந்தவர்கள் கற்றளி என்பார்கள். கல் தளிதான் கற்றளி. தளி என்றால் கோவில். பூலோக கைலாசமாக இந்த கோவிலை கட்டியதைத்தான் கைலாச கல்பம் என்று சொல்லியிருக்கிறது. மகேந்திரவர்மா அனுசரித்த நிர்மாண முறையின் வழியிலேயே இதை நரசிம்மவர்மா செய்தான் என்பதை மகேந்திர கல்பக என்று சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கிறது. அப்பர் சுவாமிகளால் சமணத்திலிருந்து வைதிக மதத்துக்கு திருப்பப்பட்ட மகேந்திரவர்மா மாமண்டூர், மண்டகப்பட்டு, பல்லாவரம், அதாவது பல்லவர்புரம், திருச்சி மலைக்கோட்டை கோவிலுக்கு கீழே எல்லாம் குகைகளில் குடைவரை கோவில்கள் கட்டினவன். அவன் 7ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் இருந்தவன். அவனுடைய பிள்ளையும் ஒரு நரசிம்மவர்மாதான். வாதாபி வரை போய் ஜெயித்த மாமல்லன் அவன்தான். ஆனால் கைலாசநாதர் கோயில் கட்டினவன் அவன் இல்லை. அவன் முதலாவது நரசிம்மன்.
இவன் அவனுடைய கொள்ளுப்பேரனான இரண்டாவது நரசிம்மன். முதல் நரசிம்மனோடு இவனை குழப்பிக் கொள்ளாமல் இருப்பதற்காக பொதுவாக இவனை இவனுடைய பட்டப்பெயரான ராஜசிம்மன் என்ற பெயரில் குறிப்பிடுவதே வழக்கம். புகழ்பெற்ற தன் மூதாதையரான மகேந்திரவர்மாவின் வழியில் தானும் கோவில் எடுத்ததால் மகேந்திர கல்பக என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். சசாங்க மௌலி என்பது சந்திரசேகரனாக இருக்கப்பட்ட பரமேஸ்வரனை குறிக்கும் பெயர். சிலாமயம் வேஷ்மம் சசாங்க மௌலே என்று சகாரம் போட்டு மோனையாக வருவது காதுக்கு மதுரமாய் இருக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर.